Hello friends, welcome to today's Samayal. Today's Samayal இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது பல்லுல பட்டோனே மொறுமொறுன்னு இருக்கக்கூடிய நாக்குல பட்டோனே ஈஸியா கரையக்கூடிய ஒரு அருமையான முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு ஒரு க்ளீன் பவுல் ஒன்னு எடுத்துர்க்கேன். அதுல 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு. அதாவது வீட்ல இடியாப்ப மாவு இருந்தா கூட நீங்க இடியாப்ப மாவு சேர்த்துக்கலாம். இடியாப்ப மாவு கொஞ்சம் நொறுநொறுப்பா இருந்துச்சுனா நீங்க மாவு சலிக்கிறதை யூஸ் பண்ணி சலிச்சு நல்ல ஒரு ஃபைன் பவுடரா எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்து எந்த கப்பால நீங்க பச்சரிசி மாவு அளக்குறீங்களோ அதே கப்பால 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அதாவது உடைச்ச கடலை எடுத்துங்க. அதை மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கிட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக பவுடர் எல்லாமே நல்ல நைஸான பவுடரா அரைச்சிருக்கணும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்க்கிறேன். அதுக்கு அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்கிறேன். வெண்ணெய் சேர்க்கிறேன். வெண்ணெய் இல்லைன்னா நீங்க 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா நீங்கள் முன்னாடியே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உப்பு ஒரே இடத்துல ஸ்டே ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா இப்போ நம்ம கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு ரொம்ப அதிகமாக எடுத்தோன்னே தண்ணி விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு பிசைய ஆரம்பிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை நான் ஒரு ஸ்டார் அச்சு இருக்கு இல்லையா, ஒத்த ஸ்டார் அச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டார் அச்சில் தான் நான் யூஸ் பண்ணி முறுக்கு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம முறுக்கோட அந்த குழலில் எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கலாம். அந்த மாதிரி எண்ணெய் தடவுறதுனால உங்களுக்கு மாவு அந்த குழலையும் ஒட்டாது, நம்மளுக்கு பிழியும் போதும் சௌரியமாக இருக்கும். இப்போ இந்த மாவு நான் எதில் பிழிய போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வீட்டில் மைக்கா கவர் எதாவது இருந்தாலும் சரி, இல்லைனா எண்ணெய் கவர் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணிவிட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கங்க. அது மேலே ஏன்னா எண்ணெய் ஆல்ரெடி உள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த கவர் மேலே எண்ணெய் தடவணுன்ற அவசியம் கிடையாது. இல்லை வெறும் மைக்கா கவர் தான் இருக்குன்னா நீங்கள் அது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிங்க. அதில் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வராது, கரெக்டாக ஒரு ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி அந்த கவருக்கும் என்னுடைய முறுக்கு குழலோட அச்சுக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கணும். எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியாக வச்சு நீங்கள் பிழிய ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த முறுக்கு உடையாமல் வரும் உங்களுக்கு. இல்லைனா முறுக்கு நடுவில் நீங்கள் 2 சுற்று வரும்போது என்ன ஆகிடும்னா நடுவில் அந்த டச் விட்டுரும், முறுக்கு விட்டுடும். அது மாதிரி உள்ளே கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணி விடுங்க. எண்டில் கொஞ்சம் டச் பண்ணி விட்டுட்டு கவர்லேயே நீங்கள் எட்டை நவுத்தி விடலாம். அழகாக நவுந்து எட்ட போயிடும் உங்களுக்கு அது. அதுக்கடுத்து பாருங்கள் நான் எப்படி சுற்ற ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரியே கொஞ்சமாக அப்படியே பொறுமையாக சுற்ற ஆரம்பிங்க. அழகாக சூப்பராக வரும். அந்த மாதிரி அச்சு கவுனிங்க நல்லா கிட்டக்க இருக்குது பாருங்கள். கவருக்கும் அதுக்கும் அச்சுக்கும் இது கவருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டக்க இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு நடுவில் உடையாமல் வரும். இப்போ எண்டும் உள்ளேயும் நல்லா அழுத்தி விட்டுருங்க. இதேமாதிரி ஒரு 5 முறுக்காக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எண்ணெய் சட்டியில் போட்டு ஆரம்பிச்சிடலாம். இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. மிதமான சூடில் இருக்கும்போதே நீங்கள் இதை போட ஆரம்பிக்கணும். ரொம்ப சூடாக இருக்கும்போது போட்டுட்டிங்கன்னா பட்டுன்னு தீஞ்சு வந்துடும். இப்போ ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். நான் எப்படி எடுக்கிறோன்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி எடுங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக வந்துடும். போடுறதும் ரொம்ப சௌரியமான விஷயம் அது. பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கு உங்களுக்கு வெந்து வர்றதுக்கு ஒரு 3 நிமிடம் ஆகும், அவ்வளோதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்து நீங்கள் வறுபடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா 3 நிமிடம் தான் ஆகும். அதுக்கு மேலே எடுத்துக்காது. இப்போ 3 நிமிடம் ஆயிடுச்சு. அதில் இருக்கக்கூடிய ஈர சலசலப்பு எல்லாமே அடங்கிட்டு முறுக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்முடைய எம்மியான நல்ல மொறு வாயில் வச்சோன்னே கரையக்கூடிய ஒரு அருமையான டேஸ்டியான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதே சமயத்தில் ரொம்ப சுவையாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்களுக்கு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்கள் சட்டுன்னு செஞ்சு கொடுக்கலாம். அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். உங்களால் இந்த மாதிரி சுத்த முடியலனா கூட நீங்கள் நீட்டமாக கூட செஞ்சுக்கலாம். அது கூட நல்ல டேஸ்டியாக தான் இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் யாருக்கா தேவைப்படலாம் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.